ஆட்டுக்கால் வச்சு தான் பாயா பண்ணணுமா என்ன? வெஜ்ஜஸ் வச்சும் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு கல்பாசி, அது வெடிச்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 5 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு கேரட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 10 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா பாயா ரெடி.